அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஷார்ட்ஸில் வேர்க்கடலை சட்னி என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கும் நான்ஸ்டிக் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேங்க. ஒரு அரை கப்பு வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துடலாம். அதோடய ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன், 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிடுறோம் அந்த எண்ணெயிலேயே. இந்த சமயத்தில் நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க பொட்டுக்கடலை சேர்த்து திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுத்துட்ருக்கிறேன். அதோடைய ஒரு 4 பூண்டு பல்லு சேர்த்துட்டு திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த சமயத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்டா, ஒரு 2 சில்லு தேங்காய் இருக்குங்க, அதோட நறுக்கி சேர்த்துக்கிறேன். பாருங்க, சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க. நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் இருக்கும். இந்த சமயத்தில் சேர்த்துட்டு குட்டியாக கொஞ்சமாக புளி, மல்லி இலை கொஞ்சமாக, உப்பு கொஞ்சமாக சேர்த்துறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரொம்ப குறைலாம் நெய்ஸால் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் தாங்க நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தண்ணி அதிகமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நான் கடுகு பருப்பு, கடலைப்பயிறு, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிட்டேங்க. சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.